எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆட்சி கையை விட்டு போவது உறுதியானதை உணர்ந்து கொண்டு 5,000 ரூபாயை திமுக கொடுத்துள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் 1.31 கோடி பெண்களின் வங்கி கணக்குகளில் திமுக அரசு திடீரென 5,000 ரூபாயை வரவு வைத்திருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் 1,000 ரூபாய் வழங்கி வந்த திமுக அரசு பிப்ரவரி மாதத்திற்கான தொகையுடன் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கான 2,000 ரூபாயை முன்பணமாகவும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2,000 சேர்த்து வரவு வைத்துள்ளது. தோல்வியின் வெளிப்பாடாகவே திமுக இதை செய்திருக்கிறது என்று சாடியுள்ளார். மேலும் அடுத்த 3 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுவதை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தடுத்து நிறுத்த எதிர்க்கட்சிகள் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாகவும், அதனால்தான் திமுக அரசு முந்திக்கொண்டு இந்த திட்டத்தை அறிவித்திருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியிருக்கிறார். தமிழக மக்கள் இன்னும் நம்புவார்கள் என்ற நப்பாசையில்தான் முதல்வர் வசனம் பேசியிருக்கிறார். மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை. முதல்வர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதையும் தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் கட்டணங்கள், வரிகள் என அனைத்தும் உயர்த்தப்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டிய அவர், அத்தியாவசிய பொருட்களின் விலையும் பல மடங்காக உயர்ந்துள்ளது என்றும் 5,000 ரூபாயை வழங்குவதன் மூலம் மக்களை ஏமாற்றிவிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார்.